சுரேஷ் வந்து காஃபி வந்து மலர் கொடுத்தோன்னே வாங்கிக்கிறாரு. மலர் வந்து வேலையா போயிடுறாங்க. அப்போ சுரேஷ் காஃபி குடிச்சிட்டு அந்த டம்ளரில் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் மதிக்கிட்ட அந்த டம்ளரை கொடுக்குறாரு. அப்போ வந்து மதி வந்து அந்த டம்ளரை வாங்க மறுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் லக்ஷ்மி பார்க்குறாங்க. உங்கள் மாமியார் பார்த்துட்டு செம்ம கொடுப்பாராங்க. உடனே வந்து மதியை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அவன்கிட்ட டம்ளர் கூட வாங்க மாட்டேங்கிற, அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன், கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா நீ, ஏன் டம்ளரை வாங்கினா குறைஞ்சிட்டு போறியா, சரி அங்கே டம்ளர் அவன் வச்சுட்டு போயிட்டானா நீ வாங்காதால, அந்த டம்ளர் எடுத்து சிங்கில் போகணும்ல அதையும் நீ போட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை என்ன வளர்த்துருக்காங்க உங்கள் வீட்டில், சரியாகவே வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாங்க. அதை கேட்ட அவன் வந்து மதி சமைய டென்ஷன் ஆகிறாங்க. உங்கள் பிள்ளையை தான் நீங்கள் சரியாக வளர்க்காமல் விட்டுட்டீங்க, இந்த மாதிரி வளர்த்துருக்கீங்க, சாப்பிட்ட தட்டை எடுத்து போய் போட மாட்டேங்கிறாரு, டம்ளர் குடிச்சா அதே எடுத்து சிங்கில் போட மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்க, இதில் ஏன் அப்பா அம்மாவும் நீங்கள் குறை சொல்கிறீங்களா, நீங்கள் வளர்த்தது தான் சரியில்லை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு லக்ஷ்மிக்கு சமக்கம் வருது, எவ்வளோ தைரியமாக தான் என்னை பேசுவான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. செமையாக சண்டை போகிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக அழறாங்க. என்னை வந்து வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா என் பிள்ளைய, இவ இப்படிலாம் பண்ணிட்டா அப்படின்னு மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து செம கடுப்பாகிறாங்க. உடனே வந்து அவங்க மாமனார் வந்து நம்ம மதியோட மாமனார் வந்து, என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எந்த அளவு பேச்சாயிடுச்சேன், நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப வாய் அதிகமாக இருக்குது, ஏற்றி பேசுகிற, பெரிய குச்சின மரியாதை இல்லை அவனுக்கு அப்படி சொல்லிட்டு சமைய திட்டுறேன். இங்கே பாருங்கள், அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து அவங்க பையனை சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, அவர் சரியில்லைன்னு எனக்கே தெரியும், என்ன சரியில்லை, என்ன நினச்சிட்டு இருக்க மனசுன்றாங்க. இங்கே பாரு, என் அம்மாவை நீ இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு எந்த ரைட்ஸ் உனக்கு கிடையாது, மரியாதை எங்கள் அம்மா கிட்ட சாரி கேட்கல, நடக்கிறது வேறு அப்படின்றாரு சுரேஷ். உடனே வந்து நான் ஏன் சாரி கேட்கணும், நான் உண்மையை தான் சொன்னேன், நான் யாருக்கும் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. நீ சாரி கேட்கலன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாரு. உடனே வந்து மலர் பயந்து போயிடுறாங்க. மதி ப்ளீஸ் மதி, ஒரு சாரி கேட்குறதுக்கு என்ன ஆகிட போகுது, கேட்க வேண்டியதானே, உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் சாரி கேட்டு தான் இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க, உங்களை எல்லாரும் அடிமைப்படுத்தி அதிகாரம் பண்ணி இங்கே வாழ்கிறாங்க, அந்த மாதிரி என்னையும் அதிகப்படுத்தி அதிகாரம் பண்ணி வாழணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நான் இடம் தர முடியாது, உங்களை மாதிரி முட்டாளாக நான் இருக்க விரும்பலை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக சுரேஷ் டென்ஷனாக, ஓ அப்படியா, அப்படின்னா மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடி, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, போய்ங்கிறது அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சின்னு வெளியே விடுறாரு. நீங்கள் யார் என்னை வெளியே அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி ஒரு மோசமான ஃபேமிலிக்கிட்ட நான் இருக்கிறதோட நான் தனியாகவே இருந்துப்பேன், இங்கே பாருங்கள், நீ ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறமாவும் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளியே போகிறதுக்கு நான் கரெக்டாக தான் இருக்கேன், உங்களை மாதிரி கெஞ்சின்னு இருக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கிளம்பி போயிடுறாங்க. மதி அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அதையெல்லாம் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. போட்டும் திமிர் அடங்கட்டும், அவளுக்கு நீ பண்ண தாண்டா கரெக்டு, இவளெல்லாம் இப்படி தான் பண்ணணும், நான் அம்மா வீட்டில் நாலு வாட்டி போயிட்டு வாழை வெட்டி உட்காந்தா தான் 4 நாள் இவளுக்குலாம் அறிவு வரும்டா, அப்புறமா அவங்க காலில் வந்து விழுவாங்கடா அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டின்னு போய் சொல்லி அப்படி பண்ணுவாங்க, அப்புறமா பார்த்துக்கலாம்டா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து மறுக்கிறேன். இங்கே பாருங்கள் அத்தை, சொன்னால் கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, எதுக்காக மதியை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அமிச்சிங்க, வாங்க அத்தை போய் பேசி கூட்டினது, அதெல்லாம் வர முடியாது, அவளுக்குன்னா அவ்வளோ திமிரு, என் பையன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ரேவதி வந்து கேட்குறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ரேவதியும் வந்து அங்கே வராங்க, அவங்க வீட்டுக்காரரும் 2 பேருமே வராங்க, தங்கராஜும் வராங்க. என்னாச்சுமா இங்கே அப்படின்னு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் கேள்விப்பட்டு, பார்த்தீங்களா மாப்பிள்ள, எப்படிப்பட்ட பொண்ணை கூட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளை ஆக்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் எப்படிலாம் பண்ணியிருக்கா தெரியுமா, சாரி கேட்க சொன்னால் மன்னிப்பு கூட கேட்க முடியாதுன்றா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரேவதி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சுரேஷை வந்து செம்ம திட்டுறாங்க, என்னடா நீ இப்படி இருக்க, கட்டின பொண்டாட்டியே வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா, அந்தளவு ஆயிடுச்சா உனக்கு, உனக்குலாம் அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பாருக்கா, அவள் ஆகிற செய்யட்டும்டா, வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், அதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா, உனக்கு எங்கடா போச்சு மூளை அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. உடனே வந்து மாமா பார்த்தீங்களா மாமா, அக்கா எப்படி சொல்கிறாங்க, இங்கே பாடுறா அக்கா, உன்னை திட்டினாலும் இங்கே அவள் பண்ணது தப்பே இருந்தாலும் உன் பொண்டாட்டி நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும், ஏன்னா அந்த பொண்ணை நான் தான் இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கேன், என்ன என்கிட்ட கேட்காம நீங்களா ஒரு முடிவு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மாப்பிள்ள உங்களுக்கு மரியாதை குறைவாக நாங்கள் யோசிக்கணும் மாப்பிள்ள, இல்லை என்னை கேட்காம அந்த பொண்ணை எப்படி நீங்கள் வெளியே அனுப்புவீங்க, மதியை நீங்கள் என்னை கேட்காம அமைச்சது தப்பு, எதுவாக இருந்தாலும் நான் சொன்னால் தான் நீங்கள் செஞ்சுருக்கணும், நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றார் தங்கராஜ். சரி யார் கிளம்புறீங்களோ கிளம்புங்க, போங்க மதி வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்ககிட்ட பேசி நம்ம கூட்டிகிட்டு வரேன், முக்கியமான விஷயம், அவள் இதுக்கப்புறம் சாரி கேட்டு இந்த வீட்டுக்கு வருவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. நல்லது மாப்பிள்ள அப்படின்னோடனே சுரேஷ் வா போகலாம் அப்படின்றாங்க. வீட்டில் அவங்க அம்மா அப்பா இது மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ சுரேஷும் அங்கே வந்து தங்கராஜும் வராங்க. தங்கராஜ் வந்து மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா இது பிரச்சனை தீர்ந்துடும், அவங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ அங்கே வாழணும் அப்படி சொல்கிறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் யார், முதல்ல எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட நீங்கள் யார், நான் மன்னிப்பு கேட்கணுன்றது நீங்கள் சொல்லி நான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கே தப்புனா நானே கேட்பேன், மேலே எந்த தப்பும் கிடையாது, அதனால் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை, அதே மாதிரி என்ன மன்னிப்பு கேட்க சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு தங்கராஜ் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. சுரேஷ் அதிர்ச்சி அடைகிறார்.